வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். புது வருஷம் வீட்டில் பூஜை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பருப்பு தேங்காய் பண்ணுறோம் கணபதி ஹோமத்துக்கு. சின்னதாக 2 கோன் நம்ம பண்ணலாம். 2 கப் வேர்க்கடலை வேணும். வேர்க்கடலை வாங்கி அதை நல்லா சுத்தமாக வறுத்து மேலே இருக்க தோலியெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுருக்கோம். 1.25 கப் வெல்லத்தை நல்லா இழைச்சி துருவி வச்சுருக்கோம். 1/2 கப் தண்ணீர் இதுக்கு தேவை. சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, அவ்வளோதான் வேணும் நமக்கு. 1 டீஸ்பூன் நெய். முதல்ல வெல்லத்தை பாத்திரத்தில் போட்டு 1/2 கப் தண்ணீர் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பாகு காய்ச்சிரும். பாகு நல்ல முத்தின பாகாக வரணும் நமக்கு. நிதானமாக நம்ம பண்ணலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து வச்சுட்டு பாகு முதல்ல தழைச்சி வரும். அதுக்கப்புறம் அப்பப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ட்ராப் விட்டு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு பதம் தெரியும். இப்போ நல்ல கரைஞ்சி பொங்கி வந்துடுது. சுக்கு, ஏலக்காய் பொடி 2 போட்டாச்சு. இப்படி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது அது கெட்டியாகுது. பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இப்போ நம்ம விட்டு பார்ப்போம். ஒரு கிண்ணத்தில் விட்டாக்க முதல்ல தக்காளி மாதிரி பதம் வரும். அதாவது வெல்லம் கரையாது, நல்ல முத்து மாதிரி நீக்கும். ஆனால் அதை நம்ம கையில் எடுத்து பார்த்தாக்க அது சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி உருண்டு வர அந்த பந்து மாதிரி உருளுது. ஆனால் அது கோலி குண்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி. ஆனால் அது அமுக்கி பார்த்தோன்னாக்கா ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு இன்னும் இதை விட நம்ம கொஞ்சம் கெட்டி பதம், டங்கு பதம் வேணும் நமக்கு. அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த உருண்டையை நம்ம எடுத்து உருட்டி பார்த்தோம்னாக்கா அது உருட்டும் போதே அது நல்லா ஃபேமாக இருக்கும். அதை அந்த தண்ணீர் இருக்கிற இதில் நம்ம கிண்ணத்துலேயோ இல்லை அது மேடை மேலேயோ நம்ம போட்டோம்னாக்கா டங்குன்னு சத்தம் வரும். அப்படின்னாக்கா அது நல்ல இப்போ பாருங்கள், இதுதான் ரைட்டான பதம். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடுறோம் அந்த பாகில். அதோட பாகை நிப்பாட்டிடுறோம். இதோட நம்மளோட மெயின் ஜாப் டன். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை மேலே இந்த பாகை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முழுக்க எல்லா கடலையிலையும் அது நல்ல கொஞ்சம் கூட வெள்ளையாக இல்லாமல் எல்லாமே கோட்டிங் நல்லா ஆகிற மாதிரி நம்ம கிளறணும். ஸோ அதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாகை போட்டு பண்ணுறது தான் நல்லது. இப்போ நல்லா கிளறிட்டோம். அந்த கோனை ஒரு டம்ளரில் தலைகீழாக அந்த மாதிரி வச்சுட்டா நமக்கு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அதில் நம்ம குத்தி குத்தி அதில் நம்ம ஃபில்அப் பண்ணலாம். நல்ல பதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அது மிட்டாய் மாதிரி வரும். ஸோ நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு நல்லா அதை அழுத்தி அதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மூடுவோம். இல்லாட்டி அது சூடாக இருக்கும். இப்போ இந்த பாகில் இருக்க சூடு ஆறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். இப்போ இதை நீங்கள் வேர்க்கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கும் இதே பாகு தான், இதே பதம் தான். அதில் நம்ம வேர்க்கடலையை மிக்சியில் ஒரு சுற்றிட்டு போடுவோம். அப்படி பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. பட் இதுக்கு நம்ம அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. முழு கடலையாகவே இருந்தால் கூட நமக்கு இது நல்லாவே உள்ளே தானே ஃபில்அப் பண்ண போகிறோம். இது ரொம்ப நாளைக்கு மாதக்கணக்கில் இது கெடாது. இது சிக்கி தானே நம்மளோட வேர்க்கடலை மிட்டாய் மாதிரி. இதை நல்லா இப்போ ஆறினோடனே நம்ம திருப்பி எடுத்துகிட்டு மூடிடலாம் கீழே. இப்போ அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். பண்ணோடனே அது நல்லா இறுகிடும். ஒரே நிமிஷம் கழித்து கூட நீங்கள் அந்த மேலே இருக்கிற கூடை கலத்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமாக அது உங்களுக்கு இந்த சில்வர் ஃபாயிலே அது ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியும். பாருங்கள், எவ்வளோ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுது. இது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி பருப்பு தேங்காய் இது தான். இதே மாதிரி முந்திரி பருப்புலேயும் சீனி பாகு வச்சு இதே மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ பூஜைக்கு நம்ம பருப்பு தேங்காய் தயாராகிடுது. தேங்க்யூ ஸோ மச். அவசியம் செய்து பாருங்கள்.